மாணவர்களுக்கு கற்றலை நேசிக்க கற்றுத்தரக்கூடிய முனைவர் பிரகலாதன் ஐயா அவர்களை முன்னிலை உரையாற்ற வருக வருக என வரவேற்கிறேன். இனிமை தமிழ் மொழியவர் எமக்கேபம் தரும்படி வாய்த்திட்ட நல்ல முதல் கரியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியை உயர்ந்திட யாபற்ற பெயர் நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீது அன்னை தமிழுக்கு வணக்கம் சொல்லி இங்கே இந்த பயிற்சி பட்டறையில் இரண்டாம் நிகழ்வாக எழுத்துக்கலை எனும் தலைப்பில் நம்மிடையே பயிற்சி அளித்து வந்திருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கௌ பெருமாள் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி இந்த நிகழ்வுக்கு மூத்த பேராசிரியராக இருக்கின்ற நம்முடைய கலா மேடம் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் வான்ஜோதி மேடம் அவர்கள், இங்கே ஜெயபால் முனைவர் ஜெயபால், பேராசிரியர் கார்த்திக் பேராசிரியர் பெருமக்கள், அவங்க எதுவும் வரல, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். 3 ஆண்டு மாணவர்களையும் ஒருங்கிணைத்து நடைபெறுகின்ற நிகழ்வு யாருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தான். ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு அந்த அறிவு செல்வம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணத்தில் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய மனதை கொஞ்ச நேரம் இங்கே செலுத்தி என்ன உரையாற்றுகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு முனைவர் கௌ பெருமாள் அவர்களிடத்திலே கேட்டேன், நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள் என்று கேட்டேன். எழுத்தினுடைய ஆக்கம் எப்படி அது உருவாகி வந்தது, தமிழ் எழுத்துக்கள் நீங்கள் காண்பதை போன்று இருக்கக்கூடிய வடிவம் அல்ல, முன்பிருந்த வடிவம். அந்த வடிவத்தை நான் அவர்களுக்கு சொல்லி அந்த வடிவம் மூலம் அவர்களுக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இப்பொழுது கூடிய சொற்கள், அதன் மூலமாக இப்பொழுது நாம் பயன்படுத்தி வருகின்ற அந்த சொற்கள், இவைகளை தவறின்றி எப்படி எழுதுவது என்பதை நான் சொல்ல இருக்கிறேன் என்று சொன்னார். ஆக ஒரு எழுத்தினுடைய ஒரு முதல் நிலையில் இருந்த ஒரு பிறப்பு முறை அது எப்படி தெரிந்து வந்திருக்கிறது என்பதை சொல்லி, அதன் பிறகு ஒரு மாணவனாக நமக்கு எப்படி பயன்பட போகிறது என்பதை சொல்லி, அதன் பிறகு அதில் தவறில்லாமல் எப்படி எழுதுவது என்பதையும் உங்களுக்கு இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு அவர் அந்த தன்மையை உங்களுக்கு விளக்க இருக்கின்றார். சற்று பொறுமையுடன் கேட்பதற்கு கடினமாக இருக்கக்கூடிய பகுதி அது, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் பகுதி அது. நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற கல்லூரி முதல்வர் பொறுப்பு முனைவர் டாக்டர் பி ஹேமலதா அவர்களை வருக வருகிற தமிழ்துறை சார்பில் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். சிறிது நேரத்தில் வந்து முனைவர் கௌ பெருமாள் அவர்களை ஊக்குவித்து செல்வதாக அழைத்து வந்திருக்கிறோம். நம்முடைய தமிழ்துறை சார்பாக, கல்லூரியின் சார்பாகவும் நம்முடைய முதல்வர் பொறுப்பு டாக்டர் ஹேமலதா அவர்கள் நினைவு பரிசினை திரு கௌ பெருமாள் அவர்களுக்கு வழங்குவார்கள்.
அவங்க ஆன்சருக்கு என் அன்பு தோழி சித்ரா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் கௌ பெருமாள் ஐயா அவர்கள் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிள்ளைப்பட்டி கிராமத்தில் பிறந்தவர். பள்ளி படிப்பை சொந்த ஊரிலே பயின்றுள்ளார். இளங்கலை முதுகலை தமிழ் படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்றுள்ளார். பிஎட் ஆசிரியர் பயிற்சி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் பயின்றுள்ளார். ஆய்வியல் நிறைஞர் பட்டப்படிப்பை உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் பயின்றுள்ளார். இவரின் ஆய்வில் எடுத்துக்கொண்ட தலைப்பு நவீன காலமும் ஈரோடு தமிழன் பெண் கவிதைகளும். முனைவர் பட்டப்படிப்பை உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் பயின்றுள்ளார். 2019 அக்டோபர் 22 அன்று தமிழ்நாடு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களால் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. முனைவர் பட்டத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தை கவிஞர் குழ கதிரேசன் சிறுவர் இலக்கியங்கள். பணி அனுபவம் 2011ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை சென்னை முகப்பேர் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்துள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை சென்னை KK நகர் மீனாட்சி கல்லூரியில் உதவி பேராசிரியராக தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். 2019 ஜூன் மாதம் முதல் நமது சிந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக இன்று வரை பணிபுரிந்து வருகிறார். 20க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். 10க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ளார். பட்டிமன்றம், சொற்பொழிவு என பல நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார். TNPSC, UPSC, போலீஸ் ஆகிய போட்டி தேர்வுகளுக்கு வழிகாட்டி வருகிறார். இவர் பெற்ற விருதுகள்: ஆசிரியர் திலகம் விருதை SP முத்துராமன் திரைப்பட இயக்குனர் அவர்களிடம் பெற்றார். செம்மொழி விருது, தமிழ் சுடர் விருது, தமிழ் போராளி விருது, டாக்டர் அப்துல் கலாம் விருது என பல்வேறு விருதுகள் பெற்றவர். இத்தகைய பெருமை மிக்க பணி அனுபவம் பெற்ற ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமிதம் அடைகிறேன். நடையும் நேர்கொண்ட பார்வையும் எப்போதும் கணீர் கணீர் என்ற குரலால் மாணவர்களை தன்வசப்படுத்தும் முனைவர் கௌ பெருமாள் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரைக்குடி நிலப்பிரம நீதி கொடுங்கூட்டு மாயும் பல வேடிக்கை மனிதனை போல நான் உண்மை என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாய்மொழியை கூறி தற்போது எழுத்துக்கலை என்பது பற்றி மாணவர்களுக்கு கூற வந்துள்ளேன். தமிழ் எழுத்துக்களானது எப்படி தோற்றம் பெற்றது, அதனுடைய முதன்மையான வடிவம் எங்கிருந்து தொடங்கியது, தற்போது வரைக்கும் அது எந்த வடிவத்தில் செயல்படுகிறது, அந்த எழுத்துக்களை எல்லாம் நாம் அனைவரும் கற்றிருந்திருக்கிறோம். இருந்தாலும் நாம் எழுதும்போது பிழை வருவது அனைவருக்கும் மாணவர்களுக்கு உண்டு. அந்த பிழைகள் ஏற்படாதவாறு நாம் சில வார்த்தைகளை எப்படி பிழை இல்லாமல் எழுதுவது, பேசுவது என்பதையெல்லாம் தற்போது நான் நிகழ்த்த உள்ளேன். இப்ப நம்முடைய தமிழ் எழுத்தானது பிராமியில் இருந்து தொடங்குகிறது. பிராமி எழுத்து என்று சொல்வார்கள். அந்த பிராமி எழுத்துக்கு நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 5 நாள் பயிற்சி பட்டறையில் பங்கேற்று நான் அதை எழுத ஓரளவுக்கு கற்றறிந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த பட்டியலில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் நான் ஒரு சிறு கையேடில் எழுதி வைத்திருக்கிறேன். நான் அதை என்னுடைய கையெழுத்தாலும் எழுதி காட்டியுள்ளேன். இப்ப இந்த கல்வெட்டுகளில்
இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள். பிராமியில் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்கள். 2ஆம் நூற்றாண்டில் தமிழ் பிராமி எழுத்தில் மாங்குளம் கல்வெட்டுகள் மதுரை மாவட்டம் வந்து அது வெளிப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்தா எங்கெங்கெல்லாம் அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படி கிடைக்குன்னு சொன்னால் 12 அழகரமலை, மேட்டுப்பட்டி, முத்துப்பட்டி, சித்தன்னவாசல், திருவாரூர், விக்கிரமங்கலம், திருப்பரங்குன்றம், மாங்குளம் இப்படிலாம் வந்து பல்வேறு இடங்கள் வந்து கிடைக்குது. என்னுடைய கைப்பாடாக நான் அதை பயிற்சி பெற்ற வகையில் நான் எழுதியுள்ளேன். ஆடு வந்து வரைக்கும் அந்த உயிரினத்தினுடைய வடிவத்தை வந்து எழுதியிருக்கிறோம். இதற்கெல்லாம் வந்து நான் பயிற்சி எடுத்த கையெழுத்து இருக்குது. ஐயா ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமா வந்து அதை நான் பயிற்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து பிராமி, இதை வந்து மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், புள்ளி பெற்ற மெய்யெழுத்துக்கள் இதனுடைய வடிவம். இந்த மெய்யெழுத்துக்கள், உயிர் மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் வந்து நான் கையெழுத்து எழுதி வைத்துள்ளேன். அடுத்தபடியாக இந்த பயிற்சி பெற்றதுக்கான பயிற்சி பெற்ற 5 நாள் பயிற்சி பெற்ற என்னுடைய சான்றிதழ் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தில் 5 நாள் பயிற்சி பெற்றதில் உங்களை போல நான் பங்கேற்று நான் அந்த பயிற்சி எடுத்துக்கொண்டேன். அதற்கான சான்றிதழ். அடுத்தபடியாக இந்த பிராமியிலிருந்து தமிழ், அந்த பிராமி வந்து தமிழ் என்று சொல்வார்கள். பிராமி எழுத்து எப்படி அழைப்பார்கள்னா தமிழ் என்று அழைப்பார்கள். அதுலேருந்து தொடர்ந்து தான் வட்டெழுத்து. இந்த வட்டெழுத்துக்கான உயிரெழுத்துக்களை வந்து வடிவத்தை கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு எழுத்தும் அடுத்தடுத்து பார்க்க முடியும். அந்த எழுத்தினுடைய வடிவம் இப்போ குறுகிய நேரம் இருப்பதால் அதை வந்து விரைவாக பார்த்துட்டு அடுத்தபடியாக நம்ம செல்ல இருக்கிறோம். இப்ப அந்த வட்டெழுத்திலிருந்து தோற்றம் பெற்றது தான் நம்முடைய தமிழ் எழுத்து அப்படின்றது முழுமையா வந்து நம்ம பார்க்க முடியாது. அந்த வட்டெழுத்தினுடைய வடிவம் நம்ம தமிழ் தற்போது நம்ம எழுத்துக்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வடிவத்தினுடைய முதல் வடிவம், அதாவது பிராமிக்கு அடுத்து வட்டெழுத்துக்கள் ஓரளவுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. சரி, அடுத்தபடியாக இது எட்டெழுத்து வட்டெழுத்துடைய வடிவம். இதுல இருந்து தோற்றம் பெற்றது தான் நம்ம தமிழ் வந்து பாருங்க. அகலாய்வில் தமிழ் வெளி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஆ இ அதுக்கெல்லாம் வந்து சான்றுகள் வந்து இந்த தொல்லியல் துறை வந்து வெளிப்படுத்துவதற்கான சான்றுகள். அடுத்தபடியாக இப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து கற்றுக்கொள்ளணும், தொல்காப்பியர் வந்து சிறப்புரையில மிக அழகாக சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் சிறப்புரையில எப்படி வந்து கற்றுக்கொள்ளணும், ஒரு மாணவரா கற்றுக்கொள்ளும் போது ஒரு முறை கற்றால் 4 பகுதி தான் மனதில் பதிவாகும் சொல்றாரு. 2 முறை கற்றால் அரை பகுதி தான் மனதில் நிற்கும் சொல்றாரு. 3 முறை கற்றால் 3/4 பங்கு தான் கற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3 முறை நீ கற்றால் தான் நீ மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நீ தகுதியை பெறுவாய் என்பதை வந்து தொல்காப்பியர் தன்னுடைய சிறப்புரையில் எடுத்துக் கொள்கிறார். அவருடைய தகவலை சொன்ன அடுத்தபடியாக இப்ப பிழைகள் ஏற்படலாம் என்பதற்காக இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப திருவிளையாடல் என்ற திரைப்படத்துல இது பதிவு செஞ்சிருக்காங்க. குறுந்தொகையில உள்ள ஒரு பாடல் இது. குங்குதேர் வாழ்க்கை அப்படின்றத குறுந்தொகையில 2வது பாடல் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பாடல் சிவபெருமானுக்கும் நக்கீரருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமே நடைபெறும். குங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டத மணிவோ மயிலிய சிறியிற்று அறிவை கூந்தலில் நரியவும் முழவோ நீ அறிவு பூவே அப்படின்ற பாடல். இது பாண்டிய அரசு அவையில வந்து புலவர்கள்லாம் தகவல் சொல்றாங்க. இறந்த பாடல் தருபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் தருவதாக சொல்லப்பட்டதால் தருமி இந்த புலவர்கள்லாம் வந்து பாடல்களை தேடி அலையாங்க. அப்போது சிவபெருமான் வந்து அந்த பாடலை எழுதி தராங்க. அதை எடுத்துட்டு வந்து பாண்டிய அரசவையில் கொடுக்கும்போது அந்த பாண்டிய அரசவையில் நக்கீரர் வந்து புலவராக இருக்கார், அவை புலவராக இருக்காரு. அந்த பாடலை சொல்லி படித்து காட்டும்போது இதுல சொற்கூட்டம் இல்லை பொருள் கூட்டம் உள்ளது என்பதை வந்து நக்கீரர் கூறுகிறார். அப்போது சிவபெருமான் என்ன குற்றம் இருக்கிறது சொல்லும்போது பெண்களுடைய கூந்தலில் இயற்கை மனம் கொண்டதே என்பதை வந்து சிவபெருமான் சொல்றாரு. அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் நக்கீரர். வந்து பெண்களுடைய கூந்தல் வந்து இயற்கை மனம்
இல்ல செயற்கை மனம் தான் என்பதை வந்து அவர் சொல்லி விவாதம் பண்றாரு. அதனுடைய பாடல் தான் இது. அதாவது வந்து ஒரு வண்டு பாட்டு கேட்பதாக சொல்றாரு. ஒரு வண்டு பாட்டு, ஒரு வண்டே எத்தனையோ பூக்களில் தேனீக்களை நீங்கள் ஆராய்ந்திருப்பீர்கள், அதனுடைய இனிமை சுவையெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்னுடைய தலையினுடைய கூந்தில் இருக்கக்கூடிய மனமானது இதை மனத்தை விட வேற ஏதாவது பூக்கள் உண்டா என்பதை கேட்பது போல இந்த பாடல் படித்திருக்காங்க. அப்ப பொருள் கூட்டம் உள்ளது என்று நக்கீரர் வாதாடுறார். அது உண்மைதான். அப்ப எழுத்து நாம் எழுதக்கூடிய எழுத்தோ சொற்களோ வந்து இடையில்லாமல் எழுதுவதற்காக இது ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் பதிவு செய்யப்படுகிறேன். அடுத்தது திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு, உங்கள் அனைவரும் அறிந்ததுதான். இன்னன்மை யானை எழுத்தன்மை வீரண்டம் கண்ணென்மை வாழும் இருக்கு. குறள் 392 கல்வி என்ற அதிகாரத்தில் இந்த குறளில் இடம்பெற்றுள்ளது. எண் என்பது இயற்கையாக கற்றுக்கொள்ள முடியும். இப்ப தானியங்கள் எல்லாம் அளக்கும் போது கிராமத்துல இந்த வண்ணம் சொல்லுவாங்க. அந்த வண்ணத்துல வந்து விவசாயிகள் அளக்கும் போது அவர்கள் முன்னுரெண்டெல்லாம் படித்தது கிடையாது. ஆனால் அந்த தானியத்தை அளக்கும் போது தானாக அவர்கள் எண்ணு வரும். லாபம் என்று தொடங்குவார்கள். உண்மை என்ற எண்ணை லாபம் என்று தொடங்குவார்கள். ஏனென்றால் அது அளக்கும் போது அந்த தானியங்கள் வந்து காலகாலமாக ஒவ்வொரு வேளாண்மை செய்யும் போதும் லாபம் வர வேண்டும் என்பதற்காக ஒன்று என்ற எண்ணை வந்து லாபம் என்று தொடங்குவார்கள். என்னுடைய தந்தையார் என் தாத்தா தான் அளந்த போது நான் கண்டது உண்டு. அப்படி எண்ணை இயற்கையாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எழுத்தை இயற்கையாக கற்றுக்கொள்ள முடியாது. நீ வந்து அதற்காக பயிற்சி எடுத்தால் மட்டுமே எழுத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான இது சான்றாக அமைகிறது. அடுத்தபடியாக ஔவையார் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கமும், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். அதாவது நம்ம சித்திரமும் கைப்பழக்கம் என்பது வந்து நாம வரைய 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 எழுத எழுததான் நமக்கு அந்த பயிற்சியானது 100 விழுக்காடு நமக்கு செம்மையாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான இது சான்று. அடுத்தபடியாக இப்ப நாமெல்லாம் வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை தேடி சென்று நமக்கு வந்து மின்விசிறிகள் இருக்கிறது, அமர்வதற்கு நாற்காலிகள் இருக்கின்றன, இப்படியெல்லாம் நாம் வசதியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எண்ணெய் பள்ளி என்று தொடங்கியது. குருகுல கல்வி எப்படி இருந்தது என்றால் எண்ணெய் பள்ளி என்று சொல்வார்கள். குருவை தேடி சென்று அவர்கள் வீட்டின் அருகில் முற்றத்தில் திண்ணையில் அமர்ந்து படிப்பார்கள், அல்லது ஒரு மரத்தின் நிலையில் அமர்ந்து படிப்பார்கள். இப்படிதான் குருகுல கல்வி இருந்தது. ஓலைச்சுவடியில் தான் அவர்கள் எழுத்துக்களை தொடங்கினார்கள் என்பதெல்லாம் இதற்கு ஒரு சான்று. அடுத்தபடியாக தமிழ் எழுத்துக்கள், நான் சொன்னது போல பிராமியிலிருந்து வட்டெழுத்து, வட்டெழுத்திலிருந்து தமிழ் என்று தோற்றம் பெற்றது நாம் சொல்றோம். நாம் தமிழ் எழுத்துக்களை வந்து 247 நாம் வந்து கற்று உணர்ந்திருக்கிறோம். இருந்தாலும் உயிரெழுத்து இந்த மாதிரி நமக்கு வந்து தேர்வுகள்லாம் வந்து கேட்கறதுக்காக நாம் வந்து எடுத்துக்கிறோம். அதாவது உயிர்மை குறில் எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லி மொத்தமா கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது நாம் இதை வந்து 18 மெய்யெழுத்தையும் உயிர் குறில் 5ஐயும் நாம் பெருக்கினால் 90 எழுத்துக்களை காட்டுகிறது. இதை போல தேர்வுகளில் போட்டித் தேர்வுகளில் வினாக்கள் இருக்கிறார்கள். அதே போல உயிர்மை நெட்டெழுத்துகள் அப்படின்னு போனாங்க 18 மெய்யெழுத்துகளையும் நெடில் எழுத்தாக 7 அதை பெருக்கினால் 126 காட்டுகிறது. இது பல தேர்வுகளில் நான் கண்டதுண்டு. வழியில உயிர்மை எழுத்துக்கள் 6 பெருக்கல் 12, அதே போல வெளியில உயிரெழுத்துக்கள், இடையில உயிரெழுத்துக்கள், இதை போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கும்படியாக உங்களுக்கு நான் இங்கே பதிவிட கொடுத்துள்ளேன். அடுத்தபடியாக இடைநிலை மெய்மயக்கம், அதாவது மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி உடல்நிலை மெய்மயக்கம், வேட்டுநிலை மெய்மயக்கம் சொல்லி இதுல 2 பிரிவாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. நீங்க படித்திருக்கலாம், நன்னூல்ல வந்து இதை நாம படிக்க வேண்டிய இடம் இருக்கு, சரிங்களா? இருந்தாலும் இந்த இடத்தை நீங்க மீண்டும் நினைவுபடுத்தும் போது நீங்கள் போட்டித் தேர்வுகள் எல்லாம் இந்த வினாக்கள் அடிக்கடி இடம்பெறக்கூடிய பகுதி இது. சொல்லின் இடையிலே 18 மெய்களும் தோன்றும். இந்த 18 மெய்களும் சொல்லின் இடையில் மயங்குதல் என்றால் தோன்றுவது என்று பொருள், சரியா? மயங்கி தோன்றுவதற்கு இடைநிலை மெய்மயக்கம் என்று பெயர். இவை வேட்டுநிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம் என 2 வகையாக காட்டுகிறது. இப்ப நமக்கு தெரியும் பள்ளியிலும் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கா சா தா பா இந்த தொல்காப்பியர் சொன்ன
இந்த 4 எழுத்துக்களும் வந்து மயங்கி வருதல் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப மெய்மயக்கம் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா, அதாவது அந்த ரா சிறப்பு இடையில ராவும் சிறப்பு லகனம் இரண்டை தவிர்த்து உடல்நிலை மெய்மயக்கம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நீங்க வந்து அறிந்து கொள்ள வேண்டும். இது அரசு தேர்வுல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக இங்க நான் பதிவு செய்துள்ளேன். அடுத்தபடியாக வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல இணையத்தில் ஒன்று இருக்கு, படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இணையத்து அப்படின்றது வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு அந்த ஆவுடைய இனம். சரிங்களா? இப்போ வந்து ஐக்கு வந்து இனம் சொல்லுவீங்க, ஐக்கு வந்து இ. சரிங்களா? அவுக்கு வந்து ஊ. இது போல வல்லினத்துக்கு இனம் எதுனா மெல்லினம், வல்லினத்துக்கு இனம் எதுனா மெல்லினம். சரிங்களா? இப்ப தந்தை அப்படின்ற ஒரு சொல்ல பாருங்க, இந்து பக்கத்துல தன்னகரம் தாவம், தன்னகரத்து பக்கத்துல தாவம். இது போல நான் எழுதுவேன். சரி, அடுத்தபடி வல்லின எழுத்துக்கள் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லி நாம கட்டாயம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள பகுதி. எல்லாருக்கும் வந்து இந்த பகுதியில் வந்து பிழை ஏற்படுவது உண்டு. இது நம்ம கட்டாயம் அடிக்கடி திரும்ப திரும்ப நம்ம படிக்க நம்ம கற்றுக்கொள்ள முடியும். வல்லினத்துக்கு மிகும் இடங்கள், இந்த காசா காப்பாடுற 4 எழுத்து வந்து எப்போதுமே நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும். அது எல்லா இடத்துலையும் மிகாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிகும். அது எந்த இடத்துல மிகும் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணோம், படிச்சோம். அப்ப நிலைமொழி வறுமொழி ஆகிய 2 சொற்களும் ஒன்றோடொன்று சேரும் பொழுது வல்லின எழுத்துக்கள் ஒரு சில இடங்களில் மிகும். வறுமொழியின் முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் மட்டுமே மிகும். பாருங்க, முதலில் நிற்பது நிலைமொழின்னு சொல்லுவாங்க. ஒரு முழுமையான ஒரு சொல்லை எடுக்கிற போது அதை பிரிக்கிறோம் இல்லையா, அதை பிரிக்கிறோம். முதல்ல நிற்கிறது நிலைமொழி. சரியா? அப்ப அடுத்தபடி நிற்கிறது வறுமொழி. சரிங்களா? பாருங்க, இரண்டாவது நிற்பது வறுமொழி. சான்று கருத்து கூட்டல் குவியல். பாருங்க, கருத்து என்பது வந்து நிலைமொழி, குவியல் என்பது வறுமொழி. அப்ப அது ரெண்டும் சேரும் போது அந்த ஒற்று மிகுது பாருங்க. சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து வல்லின மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தபடியாக சான்று பார்த்துங்க. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை விரியின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இரண்டாம் வேற்றுமையின் விரியில் வல்லினம் மிகும். சரிங்களா? அதுக்காக எடுத்துக்காட்டு பாருங்க. பெரியோரை கூட்டல் போட்டு, அந்த ரையானது வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேரு இரண்டாம் வேற்றுமையுடைய விரி. சரிங்களா? ரை வெளிப்படையா தெரிஞ்சா தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையில வந்து வல்லினம் மிகாது, ஆனா இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். சரிங்களா? அதுக்கான சான்று. அடுத்தபடியாக நான்காம் வேற்றுமையின் விரியில வல்லினம் மிகும். பாருங்க, எடுத்துக்காட்டு புலவர்க்கு கூட்டல் கொடுத்தான், புலவர்க்கு கொடுத்தான். அப்ப இது போல வந்து எதற்கு கூட்டல் செய்தாய், எதற்கு செய்தாய், இந்த மாதிரி வந்து நான்காம் வேற்றுமையுடைய விரியில வல்லினம் மிகும் என்பதை இங்க நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியாக ஈறுகட்ட எதிர்மறை பெயரத்தின் வல்லினம் மிகும். நல்லா பாருங்க, பெயரச்சத்தின் வல்லினம் மிகாது, ஆனா ஈறுகட்ட எதிர்மறை பெயரத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? இது வந்து முக்கியமான பகுதி. சரிங்களா? பாருங்க, அதுக்கான எடுத்துக்காட்டு அடியா புகழ் புகழ், அடியா புகழ். சரிங்களா? அப்ப இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சரிங்களா? அடுத்தபடி இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் சொல்றோம். சரிங்களா? அப்ப அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க, சாரை பாம்பு. அப்ப அந்த சாரை பாம்பு, சாரைன்றது வந்து சாரசையாக எறும்பு சென்றது இல்லையா, பாம்பு என்பது பொருள். அப்ப இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அடுத்தபடியாக பாருங்க, இந்த சொல்லலாம் பாருங்க, அந்த இந்த எந்த ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான எடுத்துக்காட்டு அந்த கூட்டல் பையன், அந்த பையன். சரிங்களா? அப்ப அந்த 3 சொல் அத பாருங்க. அந்தன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயரச்சம் சொல்லதான் தெரியும், ஆனா அந்த இந்த எந்த என்ற 3 சொல்லின் பின் வந்து வல்லினம் மிகும் என்றது நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பாருங்க, இந்த சொற்களிலேயே வந்து வல்லினம் மிகும் சொல்றாங்க. அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களின் பின் வந்து வல்லினம் மிகும் என்பதை வந்து நாம் இலக்கணம் மூலமா காண முடியும். அடுத்தது வன்றுடர் குட்டிலத்தின் பின் வல்லினம் மிகும் சொல்றாங்க. பாருங்க, எடுத்துக்காட்டு கருத்து கூட்டல் குவியல், கருத்து குவியல். சரிங்களா? விழித்து கூட்டல் பார்த்தான், விழித்து பார்த்தான். பாக்கு கூட்டல் தென்றான், பாக்கு தென்றான். பாட்டு கூட்டல் படினான், பாட்டு படினான். இப்படி எல்லாம் வந்து இந்த சொற்கள் எல்லாம் வந்து பின் வல்லினம் மிகும் என்பதை காண முடியுது. அடுத்து மின்தொடர் குட்டிலத்தின் பின் வல்லினம் மிகும் சொல்றாங்க. அதற்கான எடுத்துக்காட்டு சான்று குரங்கு கூட்டல் தலை, குரங்கு தலை. கன்று கூட்டல் குட்டி, கன்று குட்டி. இரும்பு கூட்டல் திரை, இரும்பு திரை. கூண்டு கூட்டல் கிளி,
உண்டு கிளி. இப்ப இங்கெல்லாம் வந்து இந்த சொற்களின் பின் வல்லினம் நிகழ்ந்ததை பார்க்கலாம். அடுத்ததாக வல்லின எழுத்துக்கள் மிகா இடங்கள் அப்படின்னு சில இடத்துல பார்க்க முடியும். அப்ப எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. பாருங்க, எழுவாய் தொடர் அப்படின்னு சொன்னாக்க பெயரா வரும். சரிங்களா? பாருங்க, தாய் குட்டல் சென்றால், தாய் சென்றால், மகளிர் குட்டல் பாடினர், மகளிர் பாடினர். அப்ப அங்க இடம் பெறாது என்பதை வந்து நமக்கு காண முடியும். விழிப்பெயர் முன்னால் வல்லினம் மிகாது. புலவா குட்டல் கேள்வி, புலவா கேள்வி. நல்லா பாருங்க, விழிப்பெயர்னா நமக்கு அந்த விழித்தல் பெயர் ஆச்சரியக்குறி வருவது போல இருக்கும் அந்த சொற்கள். சரிங்களா? மகனே அழைப்போம். சரியா? இது ஏகாரம் வந்து வெளிப்படையா தெரியும். சரிங்களா? அதுதான் வந்து விழிப்பெயர்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் வந்து விழிப்பெயர் முன்னால் வல்லினம் மிகாது என்பது காண்பீங்க. அடுத்தபடியாக பெயரச்சின் முன் வல்லினம் மிகாது. நான் ஏற்கனவே சொன்னோம், இரு பெயரிட்டு பண்பு தொகையில இன்னொரு விமர்சனம் சொன்னாங்க. பெயரச்சில வல்லினம் மிகாது. இரு பெயரிட்டு ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சில வல்லினம் மிகுன்னு ஏற்கனவே சொன்னோம். பெயரச்சில மிகாது. சரி, அடுத்தது உகர ஈற்று வினையேசத்தின் முன் வல்லினம் மிகாது. நல்லா கவனிங்க. பாருங்க, அங்க முன்னாடி வந்து உகரத்துல வந்து மிகுந்தது, ஆனா இங்க வர உகரத்துல வந்து மிகல. அதனால நல்லா கவனிக்கணும். உகர ஈற்று வினையேசத்தின் முன் வல்லினம் மிகாது. அப்ப செய்து என்பது வினையேச்ச சொல். நல்லா பாருங்க, வேர் சொல் வந்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வேர் சொல் என்பது யாவல் வினையா சொல்லுவாங்க, கட்டளை வினையா சொல்லுவாங்க. செல் என்பது ஒரு யாவல் வினை. அதை வந்து பெயரச்சமா மாறும்போது எப்படி மாறினா சென்ற, வினையச்சமா மாறும்போது சென்று, தொழில் பெயரா மாறும்போது செல்லுதல், வினைமுற்றா மாறும்போது சென்றான், வினையாளர் பெயரா மாறும்போது சென்றவன், வன் வருள், அந்த மாதிரி தான் முடியும். இப்படி வந்து நம்ம அந்த அடிச்சொல் சொல்லுவாங்க பேர். அடிச்சொல், வேர்ச்சொல், கட்டளை சொல், எவன சொல் பேர் உண்டு இருக்கலாம். சரிங்களா? பாடு, பாடிய பெயரச்சம், பாடி வினையச்சம், பாடுதல் தொழில் பெயர். இப்படி எல்லாம் இலக்கணங்களை வந்து கட்டாயம் நம்ம வந்து இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இலக்கணத்தை தொடாமல் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற முடியாது. இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு செய்தி என்னன்னாக்க, தமிழ்நாடு அரசு தமிழ் கட்டாயமாக படித்தவர்களுக்கு மட்டும்தான் வேலை என்பதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. நான் சொல்றதுக்கு பதிவு பண்ண பெருமைப்படுகிறேன். அந்த வகையில் நீங்கள் தான் நிச்சயமாக 3 ஆண்டு தேர்வு முடிப்பதற்குள்ளாக நீங்க அரசு பணியில நிச்சயமா சேர்வதற்கு இந்த இலக்கண வளம் உங்களுக்கு பயன்படும். அடுத்தபடியாக வினை தொகையில் வல்லினம் மிகாது. நல்லா கவனிக்க. பாருங்க, கடை என்ற சொல்லை பார்க்கும்போது நமக்கு இரண்டாம் முறையுடைய வெளிப்படையா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா சொல்லு நல்லா நம்ம கவனிக்கணும். அப்ப கடை கூட்டல் கடல், கடை கடல், அங்க மிகாததை காட்டுகிறது. கொள் கூட்டல் களிறு, கொள் களிறு, ஊரு கூட்டல் காய், ஊறுகாய். இதெல்லாம் வினை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. இந்த சுட்டு பெயர் முன்னால் வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அது இது உது நாம வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா? வழக்கில் இல்லாத ஒரு சுட்டு பெயர் எதுனாக்க நம்ம உதுன்னு சொல்லுவோம். அது வந்து வழக்கில் இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அது கூட்டல் சிறிது, அது சிறிது, இது கூட்டல் குழந்தை, இது குழந்தை. இப்ப இங்கெல்லாம் சுட்டு பெயர்ல வல்லினம் மிகல. அப்ப வல்லினம் மிகாத இடங்கள் எங்கெல்லாம் நம்ம கட்டாயம் பார்க்கணும். அது பாருங்க, அவை இவை எவை அத்தனை இத்தனை எத்தனை ஆகிய சொற்களின் முன்னால் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாம அங்க பாத்துங்க, அந்த இந்த எந்த அந்த சொல்லுல வல்லினம் மிகுந்தது. இங்க அவை இவை எவை அத்தனை இத்தனை எத்தனை ஆகிய சொற்களின் முன்னால் வல்லினம் மிக என்பதை வந்து இங்க நம்ம பார்க்க முடியுது. அடுத்தபடியாக இரட்டை கிளவி, அடுக்கு தொடர், இவற்றில் வல்லினம் மிகாது. தெரியல நமக்கு. இரட்டை கிளவினா நமக்கு சொல்லு தெரியும், சலசல மலமல அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா? அது எளிமையா வந்துடும் நமக்கு. இரட்டை கிளவினால எளிமையா வந்துடும், அடுக்கு தொடர்னால எளிமையா வந்துடும். மாணவர்கள் எல்லாம் அதை மட்டும் பார்த்து வாங்கிடுவாங்க, மற்றதெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? எல்லாரும் அடுக்கு தொடர்னா பாம்பு பாம்பு வட்டி சொல்லுவாங்க. உடனே இரட்டை கிளவி சொன்னா சலசல உடனே சொல்லிடுவாங்க. மற்ற இலக்கணமெல்லாம் பாருங்க கொஞ்சம் காலத்தான் தாமதம். அப்ப இந்த வல்லினம் மிகும் மிகா இடங்கள் யாரே கேட்டாலும் நிச்சயமா பிழை ஏற்படுது. அதனால இந்த பகுதி நீங்க படிக்கணும். சரிங்களா? அது நிறுத்தக்குறி. இப்ப நம்ம இந்த பிழைகள் எல்லாம் கற்றுக்கொள்ளணும். அப்புறம் அந்த கமாவெல்லாம் சொல்லுவாங்க. சரியா? கால் புள்ளியில தான் கமா. நம்ம கமா கமா கமானே சொல்லி படிக்கிறோம் வாழ்க்கை முழுக்க. சரிங்களா? கால் புள்ளியில தான் என்னது கமா. யாராவது கால் புள்ளி சொல்றேன்னு நினைக்காதே. அந்த உடனே ஆங்கில சொற்களை தான் அதிகமாக பேசணும். அதாவது ஆங்கில ஆசிரியர்கிட்ட பேசும்போது ஆங்கிலத்துல பிச்சு ஓரணும், நம்மளை பார்த்து ஆங்கில ஆசிரியர் தண்டப்படும், அந்த மாதிரி பேசணும். தமிழ் ஆசிரியர்கிட்ட பேசும்போது ஆஹா இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்களே அப்படின்னு இரண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்,
வெறித்தனமா கற்றுக்கொண்டிருக்கணும். ஆங்கில ஆசிரியர் தான் அப்படி மிரண்டு ஓடணும், அந்த மாதிரி கற்றுக்கணும். ஏன்னா மொழி வந்து நமக்கு என்ன பண்ணணும், எல்லா மொழியும் பாரதியார் போல கற்றுக்கணும். கற்றுக்கொண்டு நம்ம வந்து என்ன படிச்ச ஆசிரியர் பேர் கேட்கணும், கல்லூரி பேர் கேட்கணும், அந்த மாதிரி வந்து வளரணும். சரி பாருங்க, நிறுத்தற்குறி பாருங்க. இன்று முதல், இந்த வாக்கியத்தை மட்டும் அதான் கவனிக்கணும். இன்று முதல் மூச்சு விடணும். சரியா? தோசைக்கு துவையல் இல்லை. இரண்டாவது வாக்கியம் பாருங்க, இன்று, இந்த இடத்துல மூச்சு விடணும். அப்ப இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. இது ரெண்டும் வாக்கியத்தை நல்லா கவனிங்க. முதல் தொடர் இன்று தொடங்கி தோசைக்கு துவையல் இல்லை எனவும், அடுத்த தொடர் முதல் தோசைக்கு மட்டும் துவையல் இல்லை எனவும் பொருள் தருகிறது. வாக்கியம் ரெண்டு ஒன்னேதான். நாம கொடுக்கக்கூடிய அந்த கார் புள்ளி, கமாண்ட் சொல்றோம் இல்லையா, கார் புள்ளி, அதை பொறுத்துதான் நமக்கு பொருள் மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? பாருங்க, இரண்டு தொடரும் ஒன்றே ஆயிடும். இருவேறு பொருள்கள் தர காரணம் நிறுத்த குறியீடு தானே. குறியீடுகள் குறித்து இங்கு காண்போம். சரி, அடுத்து இதான் இந்த கார்புள்ளி வந்து பாருங்க, பொருள்களை எண்ணும் நிலை எங்கெல்லாம் கார்புள்ளி விடணும்னு சொல்லி இங்க காட்டுகிறாரு. கார்புள்ளி பாருங்க, பொருள்கள் எண்ணும் நிலை எங்கெல்லாம் கார்புள்ளி இடணும், நிச்சயமா ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச வேண்டிய பகுதி இது. சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து தெரியாது எங்க கார்புள்ளி இடணும். நிச்சயமா வந்து கடினமான பகுதி. சரிங்களா? அப்ப பொருள்கள் எண்ணும் நிலை, பொருள்கள் எண்ணும் நிலை. அடுத்தது விழி, வினையெச்சம், மேற்கோள் குறிகளுக்கான மேற்கோள் குறிகளுக்கு முன்னு. சரிங்களா? ஆதலால், ஆகவே முதலிய சொற்களின் பின் முகவரி, முகவரி எழுதுற போது நம்ம என்ன பண்ணோம், பெயர் கமா வரணும், தெரு, ஊரு, மாவட்டம் எல்லாம் வரணும், கடைசியில வந்து புள்ளி வைக்கணும். இப்படிதான் வந்து முகவரி எழுதணும். பாருங்க, அப்ப நிலம் கார்புள்ளி, நீர் கார்புள்ளி, தீ நீர்ப்புள்ளி, காற்று நீர்ப்புள்ளி, வான் கார்புள்ளி, இல்ல ஐம்பூதங்கள். சரிங்களா? அப்ப முடிக்கிற போது மகனே அந்த இடத்துல பாருங்க கார்புள்ளி, நான் சொல்வதை கேள், முடிக்கிற போது முற்றுப்புள்ளி. அடுத்த பகுதி அரைப்புள்ளி, இது பேரு. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து அரைப்புள்ளி. அந்த அந்த புள்ளிகளை நல்லா கவனிங்க. இதுக்கு பேர் என்னன்றது வந்து அதை நம்ம கவனிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். பாருங்க, நல்லா கவனிங்க. சான்று சிலப்பதிகாரம், செந்தமிழ் காப்பியம். சிலப்பதிகாரத்தை செந்தமிழ் காப்பியம் சொல்றாங்க. அப்ப அந்த கார்புள்ளி, சாரி பண்ணிக்கணும், அரைப்புள்ளி. சரி, அடுத்தது முத்தமிழ் காப்பியம். பொதுவா வந்து ஒரு சிலப்பதிகாரத்தை என்னென்னலாம் சொல்றாங்க, சிலப்பதிகாரத்தை செந்தமிழ் காப்பியம் சொல்றாங்க, முத்தமிழ் காப்பியம் சொல்றாங்க, முனிவந்தனையும் பாடும் காப்பியம் சொல்றாங்க. அப்ப முடிக்கும் போது முற்றுப்புள்ளி இருக்கணும். அப்ப ஒரு செய்தியை வந்து நம்ம அழகா சொல்லும் போது என்ன பண்ணலாம், அரைப்புள்ளி இட வேண்டும். ஐயா, அது அப்படியே, அதாவது ஒரு எழுவாய் பல தொடர்கள் விளக்கம் உள்ள பொருள் பார்த்து தேவையில்ல. ஒரு எழுவாய்க்கு பல்வேறு தொடர்கள் போடும்போது அரைப்புள்ளி போட்டே போகணும். அது மட்டும் சொல்லுவாங்க, புரியும். சரி, அடுத்த பகுதி முற்றுப்புள்ளி. பாருங்க, சாரி பண்ணிக்கணும், முக்கால் புள்ளி. இந்த முக்கால் புள்ளி நம்ம வந்து ஒரு தலைப்பு கொடுப்போம், சிறு சிறு தலைப்பு கொடுப்போம். அந்த சிறு சிறு தலைப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த முக்கால் புள்ளி இட வேண்டும். சரிங்களா? ஒருவர் கூற்றை விளக்குதல், சிறு தலைப்பு, நூறு பகுதி, எண்ணு, என்ன நம்பர் நம்ம சொல்றோம் இல்லையா, எண்ணு முதலிய விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது முக்கால் புள்ளி இடுதல் வேண்டும். அப்ப எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, முப்பால் என்பன வருமாறு. அப்ப அது வந்து ஒரு துணை தலைப்பு, அது வந்து ஒரு துணை தலைப்பு. சரிங்களா? அறம், பொருள், இன்பம். பாருங்க, பெயர், நம்முடைய பெயர் அப்படின்னு சொல்ற போது அந்த இடத்துல முக்கால் புள்ளி இட்டுட்டு நம்ம பேர் எழுதணும். சரிங்களா? அடுத்த புள்ளி முற்றுப்புள்ளி. பாருங்க, சொற்றொடர் இறுதி, முகவரி இறுதி, நாள் இறுதி, வாக்கிய முடிவு, தலைப்பெழுத்து முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளி இட வேண்டும். எடுத்துக்காட்டு சான்று பாருங்க, கவனிங்க. உருவு உண்டு எல்லாமே வேண்டும். ஒரு வாக்கியம் நிறைவடையும் போது என்ன பண்ணலாம், முற்றுப்புள்ளி இட வேண்டும். பாருங்க, இப்ப முகவரியை வந்து காட்டுகிறது. மைதிலி பேர் நன்றாக கமா வச்சாச்சு.
கார்புள்ளி. சரிங்களா? கார்புள்ளி. அடுத்தது அவருடைய தந்தையார் பெயர், அங்கேயும் கார்புள்ளிட்டாச்சு. அடுத்தது பாருங்க, கருப்பனார் கோயில் அருகில் தெரு, அதாவது அந்த ஊர் பகுதி இல்ல தெரு ஏதாவது கொடுக்கும். அங்க முடியற வரைக்கும் என்ன பண்ணோம், கால் புள்ளிக்கிட்டே வரணும். கடைசியில முடியும் போது எங்க முடியுது, நாமக்கல் மாவட்டம் முடிச்சிட்டாங்களா? அப்ப அங்க முற்றுப்புள்ளி. அப்ப 4 பாருங்க, எண்ணு கொடுக்க வேண்டிய இடத்துலாம் முற்றுப்புள்ளி இட வேண்டும். அந்த எண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு எண்ணும் இது 4 வந்து நம்ம தேடி போடுறோம் இல்லையா, அப்ப புள்ளி வச்சு போடணும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, தொல் அப்படின்னு சுருக்க குறியீடு பேரு. தொல் சொல் அப்படி சொல்லும் போது தொல்காப்பியம் பொருள் இருக்கு. ஒரு விரிவா எழுத வேண்டிய ஒரு சொல்லு அதை சுருக்கமா எழுதுறதுக்கு புள்ளி வச்சா அதுக்கு என்ன பேருன்னா இன்னும் சொல்லு நீண்டு இருக்குது என்பது பொருள். இப்ப கவு பெருமாள் அப்படி சொல்றோம். அப்ப அந்த கவு பக்கத்துல புள்ளி வச்சிருக்கோம். அது என்ன அர்த்தம்னா அது முழுமையான பேர் ஒன்றும் நிறைவடையல என்பது பொருள். சரிங்களா? அடுத்தது பாருங்க, வினாக்குறி. வினாக்குறி உங்களுக்கு வினா கேட்கறதே தெரிஞ்சிடும். சரிங்களா? இருந்தாலும் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிச்சயமா என்ன இருக்குது பாருங்க. ஒரு வினாத்தொடர் முட்டு தொடராகவும் நேர்முட்டு தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். பாருங்க, எடுத்துக்காட்டு சான்று, அங்கே படிப்பவர் யார். சரிங்களா? யான், ஏன், யார், எப்படி இப்படிலாம் வரும்போது வினாக்குறி வரும், தெரியும். சரியா? வினாத்தால படிச்சிருக்கணும். நீ வருவாயா? அப்ப இந்த மாதிரி வந்து வினாக்குறி வந்து எங்கெல்லாம் இட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய இடம். அடுத்து பகுதி உணர்ச்சி குறி தெரியும். சரியா? நம்ம ஆச்சரியமா பார்க்கக்கூடிய இடமெல்லாம் அதெல்லாம் வந்து உணர்ச்சி குறி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் சில உண்டு. பாருங்க, வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்று, வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களின் பின் இக்குறியிடுதல் வேண்டும். எடுத்துக்காட்டு சான்று பாருங்க, என்னே இதன் பெருமை. அப்ப உணர்ச்சி சொல்லு கொடுத்துருக்காங்க, அதனால என்னே இதன் பெருமை. சரிங்களா? அப்ப அங்க ஆச்சரியம். பாம்பு பாம்பு அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு பயப்படுறது போல பயம் உணர்ச்சி. சரியா? அந்த இடத்துல உணர்ச்சி குறி கொடுக்கணும். வருக வருக. சரிங்களா? வருக வருக என்னது, மகிழ்ச்சி உணர்ச்சி. மகிழ்ச்சியா வந்து வரவேற்கிறோம், ஒரு விழாவுக்கு வந்து வரவேற்கிறோம். சரிங்களா? வாழ்க வாழ்க வாழ்த்துறோம். இந்த இடமெல்லாம் வந்து உணர்ச்சி குறி கொடுக்க வேண்டிய இடம். அடுத்த பகுதி ஒற்றை மேற்கோள் குறி. பாருங்க, இந்த ஒற்றை மேற்கோள் குறி எல்லாம் வந்து நம்ம முக்கியமான ஒரு சொல்லை கொடுக்கணும். முக்கியமான ஒரு சொல்லை வந்து கண்ணில் டக்குன்னு படணும். சரியா? உடனே பார்த்த உடனே அந்த சொல்லு நமக்கு வந்து படணும். அதுதான் வந்து ஒற்றை மேற்கோள் குறி. சரியா? அதுதான் இப்படி தர்சுட்டினும் தர்சுட்டின் கண்ணும் ஓர் எழுத்தேனும் சொல்லேனும் சுற்றொடரிலும் தன்னையே குறித்தல். பிற கூட்டாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூல் பெயர் வரும் இடத்தும் ஒற்றை மேற்கோள் குறி வரும். பாருங்க, எடுத்துக்காட்டு சான்று, ஏ என்று சொன்னான். அப்ப இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும். செய்யும் என்பது பெயரச்ச வாய்ப்பாடுகளுள் ஒன்று. பாருங்க, கம்பர் கம்பராமாயணம் என்னும் காவியம் படைத்தார். அப்ப அதுல முக்கியமா கம்பர் காவியம் படைத்தார் அப்படின்றத விட கம்பர் கம்பராமாயணம் படைத்தார் அப்படின்றது, அந்த கம்பராமாயணம் வந்து முக்கியமான ஒரு நூல் பெயர், அதனால அந்த இடத்துல காட்டுகிறது. அடுத்த பகுதி இரட்டை மேற்கோள் குறி. பாருங்க, இரட்டை மேற்கோள் குறி எந்த இடத்துலலாம் இட வேண்டும் என்பது நேர்கூட்டு தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் இரட்டை மேற்கோள் குறி இடப்படும். பாருங்க, சான்று, ராமன் நாளை வருகிறேன் என்றான். ராமன் வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து எப்ப வருகிறான் என்று சொல்றது நமக்கு முழுமையாக அறியப்படாத ஒன்று. அப்ப ராமன் நாளை வருகிறேன் என்றான். அப்ப அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி கொடுக்க வேண்டிய இடம். பாருங்க, ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர். அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன சொல்லியிருக்காரு, ஒழுக்கமுடைமை குடிமை என்பதை வந்து காட்டுகிறது. அடுத்து பகுதி விண்ணப்பம் வரைவு. பாருங்க, நமக்கு வந்து கடிதம் எழுதும் போது நமக்கு நிறைய வந்து ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னாங்க, நிறைய வந்து பக்கத்துல இருக்கிறவங்க பையன் ஓட்டு இருப்பாங்க, காலேஜ் படிச்சுக்கலாம் கூட பாடுவாங்க பக்கத்துல இருக்கிற பையன். சரியா? நான் படிக்கும் போதுலாம் இவங்க
தாய் தந்தையர்கள்லாம் கடிதம் எழுத தெரியாது. யாராவது படிச்சவங்க தேடி போய் எழுதி கொடுத்து சொன்னா அவங்க நேரம் அப்புறமாட்டுவாங்க. எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. உண்மையா தான் சொல்றோம். சரிங்களா? ஒரு கடிதம் படிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப கவனிங்க, இந்த இடத்துல வந்து விண்ணப்பம் வரைதல் ரொம்ப முக்கியம். ஒரு காலேஜ் படிச்சிருக்கேன்னு சொன்னா அவங்க எழுத்து பிள்ளையா இல்லாம நிச்சயமா ஒரு கடிதம் எழுதி கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். ஒரு வங்கி சலானை பூர்த்தி செய்ய கத்துக்கணும். ஒரு விண்ணப்பம் எழுத கத்துக்கணும். ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான இடம் அந்த இடம். பாருங்க, குடிநீர் பற்றி சாலை வசதி வேண்டுதல், தெருவிளக்கு வேண்டுதல், நூலக வசதி வேண்டுதல், மருத்துவமனை, பேருந்து, இந்த வசதி எல்லாம் தேவைப்படும் சொல்லி அந்த அலுவலர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய அந்த விவரத்தை வந்து நம்ம எப்படி எழுதுறது என்பதை வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் அது. சரிங்களா? இவற்றை பெற வேண்டி உயர் அதிகாரிகளுக்கு விண்ணப்பம் வரைது. விடுனர், பெறுநர், என்னென்ன வரணும்? நம்முடைய பேரு, சரியா? விடுனர், பெறுநர், விழித்தல், விழித்தல் பொருள். சரிங்களா? இப்ப விடுனர்னா அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா அனுப்புனர் சொல்றோம். அந்த அனுப்புனருக்கு என்ன நகரம் போனதுன்னு தெரியாம நிறைய பேர் பிளே செய்யறாங்க. சரிங்களா? அதனாலதான் வந்து இதெல்லாம் நம்ம கத்துக்கூடிய இடம். பெருனா ஆசிரியர்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கூடிய எப்பவுமே வந்து தயங்கக்கூடாது. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு போய் அங்க வெளியில போய் தவறு பண்ணினா அலுவலகத்துல ரொம்ப அவமானமா இருக்கும். கடிதம் எழுதுவது என்பது மிக மிக ஒரு அவசியமானது. எங்க போனாலும் நீ எழுத வேண்டியக்கூடிய வேலை இருக்கும். எழுதாத இடம் எங்கேயுமே இருக்காது. அதனால கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி நிறுவனத்துல இந்த பிழைகளை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நாம் வெளியில் வந்து அவமானத்திற்குரியவர்களாக இருப்போம். பாருங்க, இப்ப விடுனர், அனுப்புனர், அந்த இடத்துல தன்னகரம் தான் வரும். சரிங்களா? பெறுநர், அந்த தன்னகரம் வரணும். அதை பார்த்துக்கணும். சரியா? விழித்தல் பொருள். சரியா? கடிதம் வந்தாலும் அனுப்புனர், விடுனர், அப்புறம் மதிப்பிற்குரிய அம்மா அல்லது மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் பொருள் வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பொருள் எழுதிட்டு அதுக்கப்புறம் வணக்கம் அப்படின்னு நீ தொடரணும். பொருள்ல அழகா சுருக்கமா சொல்லணும். சரிங்களா? எதற்காக, தொடர்பாக சொல்லணும். எனக்கு எங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி அமைத்து தருதல் தொடர்பாக, இப்படி தொடர்பாக சொல்லணும். சார்பாக சொல்லக்கூடாது. சரிங்களா? அந்த தொடர்பு அப்படின்றது வந்து ஒரு நல்ல தமிழ் சொல்லு, ஒரு நல்ல அழகான ஒரு உயர் அதிகாரிகளை வந்து அந்த சேவை செய்யக்கூடியதுக்கு அந்த சொல்லு உணர்த்தக்கூடிய இடமாக இருக்கும். நான் கற்றுக்கொண்ட சொற்கள் அது. சரி, பாருங்க, அடுத்த பகுதி கடிதம். இப்ப கடிதம் பாருங்க, பண்டை காலத்தில் கடிதம் அனுப்புவது வந்து எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பண்டை காலத்தில் புறாவை தூதுவா அனுப்புனாங்க. அந்த தூது என்பதுதான் இப்ப நம்ம கடிதம் என்று அழைக்கின்றோம். சரிங்களா? புறாவை தூது அனுப்புனாங்க, கிளியை தூது அனுப்புனாங்க, நாய், வண்டு முதலியவற்றின் மூலமாக கடித போக்குவரத்து நடைபெற்றது. இதனை தூது என்பார். பாடல்கள் மூலமாக கடிதம் எழுதியதும் உண்டு. இதனை சீட்டுக்கவி என்பார். பாரதியார் எழுதிய சீட்டுக்கவி இதற்கு சான்றாகும். அறிஞர் அண்ணா எழுதிய கடிதங்கள் நாம் இலக்கியத்தில் பார்க்க முடிகிறது. மு. வரதராசனார் அன்னைக்கு, தம்பிக்கு, தங்கைக்கு என எழுதிய கடிதங்கள் எல்லாம் நம் இலக்கியத்தில் படிக்கக்கூடிய இடங்கள் உண்டு. நேரு தன் மகன் இந்திராவுக்கு 42 ஆண்டுகள் சிறையில் இருந்த போது கடிதம் எழுதியதாக இலக்கியத்தில் அறிந்திருக்கிறோம். அடுத்தது கட்டுரை பயிற்சி. கட்டுரை பயிற்சி வந்து நாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் சிறுகதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, சரிங்களா? இதெல்லாம் வந்து நிறைய போட்டிகள் நடத்துறாங்க. ஆனா பங்கேற்பவர்கள் பாத்தீங்கன்னாக்க தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களே பங்கேற்பதில் வந்து மிக மிக குறைவுன்னு சொல்லுங்க. கட்டுரை போட்டினா எத்தனை பேர் பங்கேற்கிறாங்க? காரணம் என்ன? இந்த கட்டுரை எப்படி எழுதுறது, அந்த பிழை ஏற்பட்டுமே என்ற ஒரே பயம்தான் மாணவர்கள் பங்கேற்பதற்கு தயக்கமா தவிர வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, தலைப்பு கட்ட கருத்துக்களை தொகுத்தல். முதல்ல ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. இதுக்கே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு தான் எழுத்துக்களை என்று பார்த்த உடனே அப்ப என்னத்தை நம்ம வந்து எழுத்துனாலே இலக்கணம் தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் என்று எனக்கு முழுமையா பதிவாயிடுச்சு. இருந்தாலும் அது எங்கிட்ட தொடங்குறது என்பது எனக்குள்ள ஒரு ஐயம். அப்புறமா தான் சிந்தித்து எழுத்து தோற்றத்திலிருந்து நம்ம தொடங்குவோம். எப்படி எழுத்து வந்து முதல்ல தோற்றப்பட்டதுன்றதே வந்து நான் நிறைய புத்தகங்களை இணையத்தில் வந்து தேடி தேடி எடுத்து ஒரு வார காலமாக இது தகவல்களை சேகரித்து அது ஒரு வடிவத்தை கொண்டு வந்தோம். பாருங்க, கருத்து சிதையாமல் பத்தி பத்தியாக அமைத்து எழுதுதல், மேற்கோள், ஊமை தொடர், பழமொழி முதலியவற்றை தகுந்த இடத்தில் கையாளுதல், பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுதல், இலக்கண பிழை, சந்தி பிழை, மைமொழி பிழை
ஏற்படாதவாறு எழுத பழகுதல். குறித்த எல்லை கடவாமல் எழுதுதல். குறித்த எல்லை கடவாமல் எழுதுனா நம்ம 5 பக்கத்திற்கு ஒரு கட்டுரை எழுதுவோம் என்று திட்டமிட்டால் அந்த 5 பக்கத்திற்கு மிகாமல் எழுதுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதை வந்து முடிவு செய்யணும். 10 பக்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்க கூடாது. 5 பக்கத்துல எழுதுனா ஒரு பக்கத்துல கொண்டு போய் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம திட்டமிட வேண்டும். எழுதுதல் என்பது வந்து நாம் திட்டமிட்டு எழுத வேண்டும். சரிங்க, அடுத்து பாருங்க. அப்ப அடுத்து பாருங்க, இந்த ஓரெழுத்து மொழி வந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய இடம். ஓரெழுத்து மொழி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் என்னன்னா, அந்த போட்டித் தேர்வுகள்லாம் படிக்கிற போது ஒரு ஷார்ட்கட் வைத்து படிப்போம். சரியா? நமக்கு சூத்திரம் சொல்லுவோம் பேர். சரிங்களா? அப்ப இந்த ஓரெழுத்து மொழி வந்து 42 என்று சொல்லி நன்னூல் இலக்கண நூல் வந்து சொல்லுது. சரிங்களா? இப்ப அந்த ஓரெழுத்து மொழி வந்து பாருங்க, நான் எப்படி படிச்சிருக்கேன்னா, ஆமா 6, பங்கு 5, கவசம் 4 இப்படி நான் படிச்சிருக்கேன். இப்ப ஆமா 6னா உயிர் எழுத்து 6 எழுத்து வரும். மா எழுத்துல 6 எழுத்து வரும். அப்புறம் பந்துன்னு ஒரு சொல்லு உருவாக்கிச்சிருக்கோம். பந்துனா பா வரிசையில் 5, இந்துனா தன்னகரம் வரிசையில் 5, அப்புறம் தா வரிசையில் 5. அப்ப பந்துன்ற ஒரு சொல்லுக்கு வந்து 5 நான் மனசுல பதிவு பண்ணிச்சிருக்கோம். ஏன்னா போட்டித்தேர்வுல தன்னகர வரிசையில் ஓரெழுத்து மொழி எத்தனை இடம்பெற்றுள்ளன அப்படின்னு ஒரு வினா வந்திருந்தா நம்ம ஓரெழுத்து மொழி 42 தான் படிச்சிருப்போம். ஆனா ஓரெழுத்து மொழிக்கான சில பொருள்களும் படிச்சிருப்போம். ஆனா இந்த ஓரெழுத்து மொழியில் இருக்கக்கூடிய வரிசைக்கு மா வரிசையில் எத்தனை இடம் வருது, தா வரிசையில் எத்தனை இடம் வருது அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம படிக்காம தான் போயிட்டு இருப்போம். அதனால உங்களுக்கு தெரிந்தது போல நீங்க என்ன செய்யலாம், நினைவுல பதிவு பண்ணிக்கலாம். அப்ப ஆ வரிசையில 6 எழுத்து, மா வரிசையில 6 எழுத்து, அடுத்தது தா வரிசையில 5 எழுத்து, பா வரிசையில 5 எழுத்து, நா வரிசையில 5 எழுத்து. அதான் நான் பந்துன்னு படிச்சிருக்கோம். கா பா சா. அப்ப கா வரிசையில 4, பா வரிசையில 4, சா வரிசையில 4. இந்த கவசம் அப்படின்னு நான் ஒரு சொல்ல உருவாக்கிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சொல்ல உங்களுக்கு உருவாக்கி வச்சு மனசுல பதிவு பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளலாம். அப்ப யார் வந்து ஒண்ணும் இந்த குறியீடு வந்து இது ஒரு நிறைய பேர் ஆசிரியர் கேட்கலாம். ஓரெழுத்து மொழியில் குறியெழுத்துக்கள் எத்தனை இடம்பெற்றுள்ளன இப்படி கேட்கலாம். அப்ப அந்த இரண்டுல என்ன செஞ்சோம்னா, கீழ்காண்பவற்றில் ஓரெழுத்து மொழியில் குறியெழுத்து எவை அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்ப 4 சொல்ல கொடுத்திருக்கோம். 1 மட்டும் சரியான இருக்கும். அப்ப இது நம்ம தெரிஞ்சுக்கணும், எந்த எழுத்து நோ டு என்பது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? இது போல நிறைய வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்க குறுக்கு வச்சு இப்ப உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்றது. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கிறோம். ஒரு வாக்கியத்தை ரெடி பண்ணி வச்சிட்டோம். சரியா? கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரோ மறித்து மொட்டை எடுத்து கொன்று தள்ளிவிட்டார் இப்படி நான் படிச்சு வச்சுக்கோங்க. அப்ப அது எனக்கு மாறவே மாறாது. கோயிலுக்கு தான் கோலாகலம்பூர், சென்றனா சென்னை. சரிங்களா? கோயிலுக்கு சென்ற பாட்டினா பாரிஸ். சரிங்களா? கோயிலுக்கு சென்ற பாட்டி யாருனா யாழ்ப்பாணம், மறித்துனா மதுரை. சரிங்களா? மொட்டை எடுத்துனா மொரிசியஸ், கொன்றுனா அப்படி வந்து கோலாகலம்பூர், தள்ளிவிட்டனா தஞ்சாவூர். இப்படி வந்து எனக்கு மாறாம இருக்கும். இந்த மாதிரி வந்து சுருக்கமா ஒரு சூத்திரத்தை நம்ம படிச்சு வச்சிருக்கோம்னாக்க நமக்கு எப்பவுமே மாறாது. புரியுதுங்களா? அதே போல நம்ம என்ன சொல்றோம்னாக்க குறிஞ்சி முல்லை மருதம் எதிர் பாலை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்ப அதுக்கு வந்து சில இடத்துல வந்து மாறிடும், என்னடா பண்ணுது அப்படின்னு சொல்லி. புரியுதா? முருகன் திருந்தி இங்கே வந்தார் கூட்டுவேல் இப்படி நான் ஒரு படிச்சு வச்சிருக்கோம். புரியுதா? நல்லா பாருங்க. முருகன் நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த குறிஞ்சி முல்லை மருதம் எதிர் பாலை நம்ம வந்து வரிசை படிச்சுக்கிறோம். அப்ப இது வந்து வரிசையா முருகன் குறிஞ்சிக்கு, திருந்தினா திருமால், இங்கேனா இந்திரன், வந்தால்னா வர்ணன், கூட்டுவேனா கொட்டவன். இந்த மாதிரி வந்து ஒரு சுருக்கமா நீங்க நிறைய வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று இதை நம்ம இதில் படிச்சிருப்போம். அதாவது 6000 படி, 12,000 படி, 9,000 படி, 29,000 படி, 30,000 படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம இலக்கியத்தில் வரும். கேள்விப்பட்டீங்களா? பன்னீர் ஆழ்வார்கள்ல வரும். அதில் எப்படி படிச்சு வச்சிருக்கோம்னா எல்லாம் பாருங்க, அதுக்கு ஆசிரியர் இருக்காங்க. சரிங்களா? பெருமாள் பாருங்க, பெருமாள் அழகிய, பெருமாள் வந்து நச்சுன்னு அழகிய வடை கேட்டார். என் பேரை வச்சு உருவாக்கி பெருமாள் நச்சுன்னு அழகிய வடை கேட்டார். பெருமாள் சரிங்களா? 6000 தான் பெருமாள், நச்சுனா நச்சியார். சரியா? பெருமாள் நச்சுன்னு, அழகியனா அழகிய மணவாள தேசியார் கூட சொல்லுவோம். சரியா? வடை கேட்டா வடக்கு திருவிதி பிள்ளை.
போட்டித் தேர்வுல வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய வந்து சொற்களை வந்து வரிசையா வரணும் மறந்து போயிடும். உலக தமிழ் சொல்லணும் இல்லையா, உலக தமிழ் மாநாடுகள் வந்து 8 மாநாடுகள் சரிங்களா. 10வது மாநாடு எப்போ நடைபெற்றது, எங்க நடைபெற்றது தெரியுமா? அமெரிக்காவில் நடந்தது 2019 ஜூன் ஜூலை நடந்தது சரிங்களா. அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம அந்த போட்டித் தேர்வு படிக்கும் போது நம்ம அந்த ஒரு சூத்திரத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய கருத்து. சரியான நேரத்தில் நான் நிறைவு செய்ய நான் தயாரிக்கிறேன். ஐயா அவர்கள் எனக்கு இந்த தலைப்பையும் கொடுத்து இந்த நேரத்தையும் கொடுத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அனைத்து பேராசிரியர்களும் இடம் அமர்ந்தேன். அனைவருக்கும் நன்றி.